இந்த வீடியோவில் நம்ம 51வது கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 51வது கொஸ்டின் எந்த புக்ல இருந்து எடுத்துருக்கு அப்படின்னா பொன்னிச்சாமி புக்ல இருந்து எடுத்துருக்கு. இல்லை இது ஒரு பொன்னிச்சாமி புக்ல பேஜ் நம்பர் 204 இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்டெகிரல் வேல்யூ வந்து எங்க இருந்து இங்க அந்த காமாவோட வேல்யூ எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 1 plus 2π. அப்போ 0 to 1 plus 2πங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் இங்க ஆரம்பிச்சு இங்க போகுது. இந்த பாயிண்ட் வந்து 0,0, இந்த பாயிண்ட் என்னது 1,2. அப்ப இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இதை வந்து x1 y1 எடுத்துக்கிட்டு இது x2 y2 எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் போட்டு பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா y = 2x கிடைக்கும். சரிங்களா? y = 2x கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு எல்லாத்தையும் மாற்றலாம். சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு எல்லாத்தையும் மாத்திட்டு நீங்க சம்ம செஞ்சீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். ஓகேவா? இப்போ z² நம்ம எழுதிக்குவோம். x + iy த ஹோல் ஸ்கொயர் எழுதுவோமா? அப்போ x + 2ix த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ இதுலேருந்து எக்ஸை வெளியே எடுத்தா x², 1 + 2i த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் இந்த உள்ள இருக்க டேர்ம். அடுத்து dz கண்டுபிடிக்கணுமா? அப்போ dz வந்து x + iy. அப்போ dz என்ன வரும்? dx + இதுக்கு பதில் என்ன கொடுக்கணும்? x + i 2x. அப்போ ரெண்டுலையுமே எக்ஸை காமன் எடுத்துருங்க. ரெண்டுலையும் எக்ஸை காமன் எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 + 2i into x கிடைக்குமா? அப்போ 1 + 2i into dx. ஸோ இதையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட ரேஞ்ச் என்னது? 0 to 1. அப்போ இன்டெகிரல் 0 to 1 சரிங்களா? 1 + 2i the whole square x² into 1 + 2i dx போட்டு இது கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டு இதை இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் கரெக்ட். இது வந்து எங்க இருக்கு? பொன்னிச்சாமி புக்ல 204வது பக்கத்துல இருக்கு. அடுத்த கொஸ்டின் சிம்பிளி கனெக்டட் ரீஜன்னா என்ன? சரிங்களா? இது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆறுமுகம் சார் புக்ல இருந்து பேஜ் நம்பர் 151. ஓகேவா? ஆறுமுகம் சார் புக்ல இருந்து பேஜ் நம்பர் 151. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா சி. எவ்ரி இதுல என்ன இருந்திருக்கும்னா எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் லையிங் இன் டி இன்க்ளோஸ் ஒன்லி பாயிண்ட்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினிஷன். அந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ன்றத என்ன பண்ணிட்டேன்? ஜோர்டான் கர்வ். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆறுமுகம் சார் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். 53வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் எந்த பேஜ்ல இருக்குன்னா ஆறுமுகம் சார் புக்ல 159ல இருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் கீழே வந்து இதை போடும்போது z = +or - 2i கிடைக்கும். சரிங்களா? +or - 2i கிடைக்கும். இது ரெண்டுல எது உள்ள இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இது என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? e⁻z வந்து தனியா வந்து z + 2iக்கு ஒன்னாகும். அப்புறம் e⁻z வந்து z - 2iக்கு தனியாகவும் கண்டுபிடிச்சு இதுக்கு காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா இதுக்கு காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது ஆறுமுகம் சார் புக்ல பேஜ் 159ல இருக்கு. எடுத்து பாருங்க. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? சிங்கிறது ஒரு சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் வந்து 1. சரிங்களா? அப்ப என்னது? இதுதான். ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of z அதை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா m எடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? காட்சி இன்டெகிரல்ல மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம m எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ m எடுத்துருக்கோம். அது வந்து 3. சரிங்களா? அப்போ சர்க்கிள் வந்து சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து 1, அது 6. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னது? fn of a fn of a modulus fn of a less than or equal to n factorial m/r⁴n ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கோமா? ஸோ அந்த காட்சி எஸ்டிமேட்டர்ஸ் தான் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? அப்போ இதுல என்ன ஆகும்? சென்டர் பாயிண்ட்ங்கிறது 0. அப்போ f n கேட்டிருக்காங்க? 3 கேட்டிருக்காங்க. அப்போ f3 of 0 is less than or equal to 3 factorial m வந்து 3 divided by r⁴n. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? 3 ஃபேக்டரியல்னா ஒரு 6. அப்ப 6 3 வந்து 18. அப்ப இதோட அதிகபட்ச வேல்யூ 18 தான். அதுக்கு மேல போக முடியாது. நான் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ 15 18ஓட கம்மி. அதனால கரெக்ட். சரிங்களா? அப்ப எல்லா ஆன்சரும் வரும். எந்த ஆப்ஷன் வராது அப்படின்னா 20 தான் இங்க வந்து கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஏன்னா நாட் பாசிபிள் கேட்டிருக்கோம். அப்ப இது எல்லாத்துலயுமே எல்லாமே 18ஓட கம்மியா இருக்கு. மட்டும் தான் 18ஓட பெருசா இருக்கு. அப்ப இது வராது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 54 வந்து அது வந்து ஆறுமுகம் சார் புக்ல அந்த ரிசல்ட் எந்த பேஜ்ல இருக்குன்னா ஆறுமுகம் சார் புக்ல வந்து 166ல இருக்கு. 166ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து ஆறுமுகம் சார் புக்ல கொஸ்டின் தான் பேஜ் நம்பர் 170ல இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த எதுக்காக கேட்டது அப்படின்னா காட்சி ஹையர் டெரிவேட்டிவ்க்கு. சரிங்களா? ஹையர் டெரிவேட்டிவ்க்கு கேட்ட கொஸ்டின்.
ஸோ பவர் 4 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, n ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 பை 2n பை அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குமா, அதை யூஸ் பண்ணி இதில் பண்ணணும். சரிதானா? இது வந்து பேஜ் நம்பர் 170 இருக்கு. இதோட ஆன்சர் 55 வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நீங்க பாருங்க, செஞ்சு பாருங்க, புக் எடுத்து பாருங்க, புரியலன்னா சொல்லுங்க, நம்ம குரூப்ல செஞ்சு போட்டுருவோம். ஓகேவா? அடுத்து மெக்லாரின் சீரிஸ். மெக்லாரின் சீரிஸ்ன்றது அது ஒன்றும் இல்லை, காசட்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன, அவ்வளவுதான். காசட்ன்றது என்னது, ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப இதுல 1 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து சைன். சைன் வந்து இப்ப இதை விட எனக்கு 2 டைம் சொல்றேன். சைன் இஸ்னா ஆட் ஃபங்க்ஷன், அதுல வந்து பவர் 3 5 அந்த மாதிரி வரணும். சரிங்களா? இது வந்து காசுக்கு ஈவன் ஃபங்க்ஷன், அதனால 2 4 வரணும். சைனுக்கும் காசுக்கும் என்ன ஆகும்னா பிளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி வரும். அப்ப இதுதான் சைனோட எக்ஸ்பான்ஷன், இதுதான் காசோட எக்ஸ்பான்ஷன். அப்ப இது ரெண்டும் என்ன அப்படின்னா, இது வந்து சைன் ஹச்சோட எக்ஸ்பான்ஷன், இது வந்து காஸ் ஹச்சோட எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆர்முசார்ல வந்து ஆர்முசார்ல பேஜ் நம்பர் 176 இருக்கு. சரிங்களா? ஆர்முசார்ல பேஜ் நம்பர் 176 இருக்கு. அடுத்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன பண்ணணும், இதை 2 பார்ஷியல் ஃபிராக்ஷனா நம்ம பிரிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம 2 பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் 2ஆ பிரிக்கும் போது 1ல வந்து 2 வெளியே எடுக்கணும், இன்னொன்று வந்து என்ன எடுக்கணும், 1ல வெளியே எடுக்கணும். இதே மாதிரி சம்ம நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி சம்ம வந்து நம்ம அப்படியே கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். அதை நீங்க தான் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்க, நம்ம குரூப்ல செஞ்சு போட்டுருவோம். சரிதான்? ஓகேவா? ஸோ 57th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இந்த புக்ல இருக்கு. ஆர்என்சார் புக்ல பேஜ் நம்பர் 190 இருக்கு. ஆர்என்சார் புக்ல பேஜ் நம்பர் 190 இருக்கு. ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், zeros of analytic function. Zeros. அப்ப இதோட zeros என்ன அர்த்தம், z cube by 1 divided by z cube plus 1 is equal to 0 கொடுக்கணும். அப்ப z cube is equal to 1, z cube is equal to z cube minus 1 is equal to 0. That implies z cube equal to 1. Then nth root of unity. nth root of unity எது இதுல, இதான் nth root of unity. இது வந்து ஆர்என்சார் புக்ல 58 வந்து பேஜ் நம்பர் 198ல இருக்கு. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து zeros of analytic function which do not vanish identically are isolated. இதுவும் பாத்தீங்கன்னா அல்போஸ் புக்ல, இது எங்க இருக்கு, அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 127ல இருக்கு. சரிங்களா? அதாவது zeros of analytic function which do not vanish identically, அதாவது ஃபங்க்ஷன் வந்து இது f of z வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அதோட ஜீரோஸ் வந்து கண்டிப்பா வந்து ஐசோலேட்டடா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன மீனிங் புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப f of z ஈக்குவல் டு 0வா இருந்தா, இந்த அதாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்தா எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு என்னது, ஜீரோஸ் தான். நீங்க இதற்கு இந்த வேல்யூ போட்டால் ஆன்சர் தான், ஜீரோ தான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து ஐசோலேட்டட் கிடையாது. இப்ப நீங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா ஒன்னு பக்கத்துலயே நம்ம 1 மைனஸ் டெல்டாவும் இருக்கும், 1 பிளஸ் டெல்டாவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனாலதான் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதோட மீனிங் என்ன அப்படின்னா f of z is not இந்த ஃபங்க்ஷனா இல்லாம இருக்கும்போது, f of z இந்த ஃபங்க்ஷனா இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா அதோட ஜீரோஸ்ல என்னவா தான் இருக்க முடியுமா, ஐசோலேட்டடா தான் இருக்க முடியும். இதுவும் அல்போ புக்ல பேஜ் 127ல. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் போல். சரிங்களா? அடுத்தது வந்து டெஃபினிஷன் ஆஃப் போல். அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 127 இருக்கு. சரிங்களா? அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர்ல 127 இருக்கு. அப்புறம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கம்ஸ் ஆர்பிட்ரரி க்ளோஸ் டு எனி காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இன், இது வந்து இதுவும் ஒரு தியரமா இருந்தது நான் இருக்கேன் உங்களுக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 129, பேஜ் நம்பர் 129. இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி, எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் அன் எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? அதாவது ஒரு எசென்சியல் சிங்குலாரிட்டியோட எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அதுல இருக்க எல்லா வேல்யூவும் அதை அசூம் பண்ணுவோம். நான் சொன்னா நான் கிளாஸ் இருக்கும்போது. சரிங்களா? அப்ப 61க்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி. அடுத்தது இது வந்து இந்த அல்ஜிபிரிக் ஆஃப் ஆர்டர். அப்ப அல்ஜிபிரிக் ஆஃப் ஆர்டரா இருந்ததுன்னா இட்ஸ் நாட் எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு ஒரு 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 தியரம் இருக்கு. அது வந்து என்னன்னா அல்போஸ் புக்ல உள்ள இருக்கும். அப்ப அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருக்கும் அப்படின்றது ஒரு ரிசல்ட். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. இது எங்க இருக்குன்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 129ல இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஜிபிரிக் ஆஃப் ஆர்டர். சரிங்களா? என்னது அல்ஜிபிரிக் ஆஃப் ஆர்டர் எம்மா இருந்ததுன்னா, z ஈக்குவல் டு ஏ, அல்ஜிபிரிக் ஆஃப் ஆர்டர் எம்மா இருந்ததுன்னா இப்ப ஒன்லி இஃப் ஏ இஸ் நாட் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு ஒரு ரூல் இருக்கு, ஒரு தியரம் மாதிரி இருக்கு. அது வந்து வெளிப்படையா கொடுத்துருக்க மாட்டாங்க, உள்ள கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை நான் ரிவர்ஸ்ல எடுத்துட்டேன். அப்ப நாட் அல்ஜிபிரிக் ஆர்டர்னா என்னவா இருக்கணும், இது ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்கணும் அப்படின்ற ரிசல்ட் அந்த புக்ல இருக்கு. சரிங்களா? அதை வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின். சரிங்களா? ஆல்போஸ் புக்கோட எக்ஸசைஸ் கொஸ்டின் பேஜ் நம்பர் 129.
ஸோ அதே தான் சொல்றேன் திரும்ப எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எஃப் ஜி ரெண்டுமே வந்து அல்ஜிபிரிக் ஆர்டர் ஆஃப் ஹச் அண்ட் கேவா இருந்ததுன்னா எஃப் ஓவர் ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா 63க்கு ஆன்சர் வந்து டி ஹச் மைனஸ் கேவா தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொதுவாக ஹச் பை கேன்னு போட்டுருவோம், பட் கிடையாது, ஹச் மைனஸ் கே. அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்ல கேட்டது. இதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து அல்போன்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 130 இருக்கு. சரிங்களா, 64th கொஸ்டின் வந்து அல்போன்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 130 இருக்கு. இது என்னன்னா, இதுக்கு ஆன்சர் என்னன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்ப இப்போ ரிசல்ட் வந்து இன்ஃபினிட்டியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அது ஒரு சிங்குலாரிட்டியா இருக்கும். பட் அது என்ன சிங்குலாரிட்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும். சரிங்களா, இதையும் பார்க்கணும், முக்கியமான ஒன்று. சரியா, அப்ப இப்போ ரிசல்ட்ல கண்டுபிடிக்கணும்னா இது ஒன்னா, இதை வந்து நீங்க எப்படி சார் கண்டுபிடிக்கீங்க அப்படின்னா அது பண்ணலாம். எப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு ஸ்டடி பண்ண சொன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அதை வந்து நீங்க 1/z ஸ்டடி பண்ணுங்க. யாருக்கா 1/z 0ல ஸ்டடி பண்ணா விச் இஸ் சேம் அஸ் அதை டைரக்டா எடுத்து இன்ஃபினிட்டில ஸ்டடி பண்றது. டைரக்டா எடுத்து இன்ஃபினிட்டில ஸ்டடி பண்றதும் 1/z எடுத்து 0ல ஸ்டடி பண்றது ஒண்ணு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 1/z இப்போ 1/z z = 0ல என்னது எசென்சியல் சிங்குலாரிட்டி தானே. அப்ப இதுக்கு எசென்சியல் சிங்குலாரிட்டினா இதுக்கு எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஸோ அப்படிதான் இது வருது. இதுதானே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டின்னு வந்துட்டாலே நீங்க வந்து 0க்கு போயிருங்க. எப்பனா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1/z மாறும். அடுத்தது எவ்ரி 1-to-1 கன்ஃபார்மல் மேப்பிங் ஆஃப் ஓப்பன் டிஸ்க் ஆன் டு த அனதர் இஸ் கிவன் பை த லீனியர் டிரான்ஸ்மிஷன் த நேம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இது என்ன அப்படின்னா 65 வந்து அல்போன்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 136, அதாவது எக்ஸசைஸ்ல இருந்துச்சு. காஸ் லெம்மாவோட காஸ் லெம்மா வந்து இதான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது நம்ம பார்க்கவே இல்லை பாத்தீங்களா. நம்ம காஸ் லெம்மானா என்னன்னு பார்த்தோம், ஆனா காஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கல. நம்ம வெறும் மாண்டஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு தானே பார்த்தோம். இது எக்ஸசைஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நேமிங்ல வேற இருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. சரிங்களா, எவ்ரி 1-to-1 கன்ஃபார்மல் மேப்பிங் ஆஃப் அ டிஸ்க் ஒன் ஆன் டு த அனதர், ஒரு டிஸ்க்ல இருந்து இன்னொரு டிஸ்க்குக்கோ அல்லது ஒரு டிஸ்க்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கோ மேப் பண்றாங்க, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் பண்ணுது அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்குவாஸ் லெம்மா. சரிங்களா, அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்குவாஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின், a non-constant entire functions assumes each value each complement except one possible exception. நான் சொன்னேன் யாருக்கா என்னது ஈப்போ ரிசல்ட் வச்சுக்கணும். ஏன்னா ஈப்போ ரிசல்ட் வந்து இசட் ஈக்குவல் டு இசட் வந்து இதோட வேல்யூ எப்பவுமே 0 வராது அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா. அப்ப 0 தவிர மற்ற எல்லா வேல்யூ தான் அட்டன் பண்ண முடியும், 0 அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா. ஸோ இது இங்க இருந்து எடுத்தது அப்படின்னா பொன்னுசாமி புக்ல பேஜ் நம்பர் 266. இதுக்கு ஒரு நேம் இருக்கு, இந்த பேருக்கு ஒரு நேம் இருக்கு. அதை முடிஞ்சா நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு பாருங்க. சரிங்களா, நம்ம இதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட காம்போசிஷன். இதுவும் அல்போன்ஸ் புக்ல இருக்கு. அல்போன்ஸ் புக்ல இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. நம்ம வந்து ப்ராப்ளமா வச்சுக்கோம். அல்போன்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 77ல ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா S2 S1 அப்படின்னா என்ன அப்படின்னா இது மேட்ரிக்ஸா மாற்ற சொல்லுவாங்க. அப்போ முதல்ல மேட்ரிக்ஸா மாத்தினா என்ன இருக்கும் 1-2 1-3. ரெண்டாவது மேட்ரிக்ஸா மாத்தினா என்ன இருக்கும் 1-0 1-1. அதாவது என்ன ஃபார்மெட், AZ + B டிவைட் பை CZ + D இருந்துச்சுன்னா அதை ABCD மாத்திக்கணும். ஞாபகம் இருக்கா. இப்போ அந்த ஃபார்மெட்ல மாத்திட்டு இப்போ என்ன இருக்கு, முதல் S1 இருக்கு, அடுத்து S2 இருக்கு. அதே ஆர்டர்ல இருக்கணும். S2 என்னது 1-0 1-1, அடுத்து என்னது 1-2 1-3. இப்போ இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும் 1. அடுத்த ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும் 2. அடுத்த ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும் 2. அடுத்த ப்ராடக்ட் பண்ண 2 5. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா A சரி 1 + 2Z சரி Z + 2 சரி Z + 2 Z + 2 divided by 2Z + 5. அப்போ ஆப்ஷன் என்ன சி. சரிங்களா, ஆப்ஷன் என்ன சி. சரி, அது நம்மளா ஃப்ரேம் பண்ண கொஸ்டின். அடுத்த கொஸ்டினும் நம்மளா ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் தான். என்னன்னா AZ + B divided by CZ + D இருந்தா இது ரெண்டையும் இடத்த மாற்றணும், இது ரெண்டுக்கும் சைனை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அதுதான் பண்ணியிருப்போம். அப்போ 68க்கு வந்து ஆப்ஷன் என்னன்னா பி. இதுவும் அல்போன்ஸ் புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 78ல இருக்கு. சரிங்களா, பேஜ் நம்பர் 78ல இருக்கு. Okay. 78 இல்ல 76 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 78 76 நினைக்கிறேன், 76 நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 69th கொஸ்டின். 69th கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். சரிங்களா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்ஃபினிட்டி மட்டும் ஒரே ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்தால் அது என்னவா இருக்க முடியும், டிரான்ஸ்லேஷனா இருக்கணும். சரிங்களா, அப்ப இதுல எது டிரான்ஸ்லேஷன் பார்த்தா
இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மாதிரி தெரியுது, ஆனா முன்னாடி நம்பர் இருக்கா, அப்ப அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இதுலயும் முன்னாடி நம்பர் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இது மொத்தமாவே டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அப்ப இதுதான் டிரான்ஸ்லேஷன். இதுவும் இந்த கொஸ்டின் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், the function f of z equal to real part of z divided by modulus of z when z not equal to 0. அப்புறம் 0 when z equal to 0. அப்ப இதோட லிமிட் வேல்யூ என்ன வரும்? அப்ப இதை நம்ம முன்னாடியே, இது வந்து மெட்டீரியல் கொஸ்டின், நான் ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏன்னா லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது வந்து லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அடுத்த கொஸ்டின் எப்பயும் நம்ம பண்றது என்னது? எஃப் ஆஃப் இசட் என்ன பண்ணிக்கணும்? இசட் இமேஜினரி ஆஃப் இசட் என்னது? ஒய். ஒய் எப்படி எடுக்கலாம்? இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2y எழுதிக்கலாம். அப்ப இது என்ன பண்ணிக்கணும்? இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2y. இது ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கோங்க. இசட் ஸ்கொயர் பை 2y ஒரு டேர்ம், மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2yங்கிறது ஒரு டேர்ம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அப்ப இது வந்து இசட் பார் கொடுத்து பண்ணா முதல் டேர்ம் 0, ரெண்டாவது டேர்ம் இசட் பார் கொடுத்து பண்ணா இது 1. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் இசட் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? இசட் ஈக்குவல் டு 0. அப்ப இசட் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட் மட்டும் தான் இது வந்து டிஃபரன்ஷியல். சரிங்களா? இது எந்த புக்ல இருக்குதுன்னா ஆர்வம் புக்ல பேஜ் நம்பர் 42 இருக்கு. ஆர்வம் புக்ல பேஜ் நம்பர் 42. அடுத்தது வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸா அப்படின்னு கேட்டா அது எப்பயுமே கண்டினியூஸ் தான், கண்டினியூஸ் எவ்ரிவேர். சரிங்களா? ஆனா டிஃபரன்ஷியல் லிமிட் தான் வராதுன்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். இது கண்டினியூஸ் எவ்ரிவேர். சரிங்களா? இது மெட்டீரியல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 73 கொஸ்டின் வந்து ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 41. ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 41ல இருக்கு. இது வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா, கண்டினியூஸா, கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிளா, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? எல்லா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல ஏதாவது வந்து தான் ஆகணும் கண்டிப்பா. அப்ப இந்த எக்ஸாம்பிள் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? அப்ப கண்டினியூஸ் நீங்க ப்ரூவ் பண்ணிருவீங்க, அதையுமே ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா டிஃபரன்ஷியபிள் ப்ரூவ் இல்லன்றது ப்ரூவ் பண்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு, யாருக்கா? லிமிட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து ஒரு தடவை வச்சு பாருங்க. சரிங்களா? லிமிட் h, k 0, 0 ஞாபகம் இருக்கா? f ஆஃப் x, y மைனஸ் f ஆஃப் 0, 0 ஞாபகம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த சம் எடுத்து பாருங்க. அந்த சம தெரியல பண்ண இதோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் ஆர்எம்எஸ்ஆர் புக்லயும் இருக்கு. அதையும் பாருங்க. பார்த்துட்டு தெரியலன்னு சொல்லுங்க, நம்ம குரூப்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 74. கொஸ்டின் நம்பர் 74 என்னன்னா ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 63ல இருக்கு. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இது வந்து ரிசல்ட்டா படிச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம பவர் பி போட்டும் ஒரு இது சொல்லியிருப்போம். சரிங்களா? நம்ம மெட்டீரியலையும் கொடுத்துருப்போம். சரிங்களா? டைரக்ட் ரிசல்ட்டா படிச்சுக்கோங்க. எப்படி வந்து என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த இமேஜ் ஆஃப் அ சர்க்கிள். இமேஜ் ஆஃப் அ சர்க்கிள்ன்றது நீங்க ஆல்ரெடி இது வந்து ஆர்எம்எஸ்ஆர்ல பேஜ் நம்பர் 79. இது நீங்க பண்ணிடலாம் அழகா. W is equal to 1/z z equal to 1/w எடுத்து அப்ப 1/w minus 3i is equal to 3. ஓகேவா? இந்த மெத்தட் நீங்க சம் செஞ்சிடலாம். இது வந்து போன டெஸ்ட்லேயே நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சேன். ஸோ நீங்க பாருங்க, கிளாஸ்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வரலன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகேவா? அடுத்தது W ஈக்குவல் டு ஏஇசட் பிளஸ் பி டிவைட் பை சிஇசட் பிளஸ் டி. அது ஒரு பைலினியர் மேப்பா இருந்ததுன்னா சி நாட் ஈக்குவல் டு 0, டி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4bc இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தென் த நம்பர் ஆஃப் ஃபிக்ஸட் பாயிண்ட். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 91ல இருக்கு. ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 91ல இது ஒரு ரிசல்ட்டாவே இருக்கு. சரிங்களா? என்னன்னா எக்ஸாக்ட்லி 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். சப்போஸ் இதெல்லாம் உங்களால வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டக்குனு ஒரு எக்ஸாம்பிளை போட்டு நீங்க ஆன்சர் எடுத்து போயிட்டே இருக்கணும். அதாவது டி மைனஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் வந்து பிளஸ் 4bc வந்து நாட் ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கோ அதை போட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இஃப் டி இஸ் அ ஹைப்பர்போலிக் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றாங்க. என்னது? ஹைப்பர்போலிக். அப்ப ஹைப்பர்போலிக் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா இந்த ஃபார்முலா எழுதும்போது இது என்னவா இருக்கணும் அப்படின்றது நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். சரிங்களா? மெட்டீரியலும் சொல்லியிருக்கோம். ஆர்எம்எஸ்ஆர் புக்ல எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 91ல இருக்கு. சரியா? அப்ப ஹைப்பர்போலிக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா கே இஸ் ரியலா இருக்கணும். ஹைப்பர்போலிக்கு கே என்னவா இருக்கணும்? ரியலா இருக்கணும். சரிங்களா? இதே எலிப்டிக் பாராபோலிக் எலிப்டிக் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மாடலஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருக்கோம். அப்படிதானே? பேஜ் நம்பர் 91. ஓகேவா? ஆமா, எலிப்டிக்கு கே வந்து ஈக்குவல் டு தான் இருக்கணும். அப்ப இந்த இது ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா எலிப்டிக் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபிக்ஸட் பாயிண்ட். ஃபிக்ஸட் பாயிண்ட் கொஸ்டின் எத்தனாவது பேஜ் நம்பர்? பேஜ் நம்பர் 94. ஆர்எம்எஸ்ஆர் புக்ல பேஜ் நம்பர் 94.
ஆன்சர் புக்ல பேஜ் நம்பர் 94. அப்போ இது என்ன பண்ணணும், ஃபிக்ஸட் பாயிண்ட்னா z ஈக்குவல் டு z பை 2 மைனஸ் z போட்டுக்கணும். அப்போ இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2z மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z. அப்போ இந்த ரெண்டு தடவை நீங்க கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், இது மைனஸ் z வந்து பிளஸ் z ஸ்கொயர் ஆகும். இது மைனஸ் z ஆகும். இது ஈக்குவல் டு 0. அப்போ z வேல்யூ என்ன, 0வும் 1. அவ்வளவுதான். ஸோ 78க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன், அதோட இமேஜினரி வேல்யூ வந்து பவுண்டட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் என்னவாயிரும், கான்ஸ்டன்ட் ஆயிரும். இது இந்த புக்ல இல்ல, நம்மளா அப்ளை பண்ண கொஸ்டின் தான். இது வந்து நான் ஒரு 13 15 கொடுத்துருந்தேன், என்னென்னலாம் இருந்தால் அது கான்ஸ்டன்ட் ஆயிரும் அப்படின்னு. அதுல ஒரு இதுதான் இது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன மெத்தட்ல கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த யூனிட்னஸ் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்ல கூட, எனக்கு யூடியூப் சேனல்ல கூட நிறைய வீடியோஸ் வச்சு போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் இதுல கொஸ்டின் கேட்டதில்லை, அதனால கேட்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் தான் இது. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஏன்னா மற்ற எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தது இல்லை, அதனால இந்த கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, டிங்கிறது ஓப்பன் டிஸ்க் இன் சி, சினா காம்ப்ளெக்ஸ் வேணும். ஹச் ஆஃப் டிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன், அதுல இருக்க ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன். இப்போ எஸ்ங்கிறது என்னன்னா ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செட். சரிங்களா, எஸ்ங்கிறது என்னது, ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனை எடுத்து வைக்க செட். பட் அந்த ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா, அப்ப அதுல அதோட அதுல எத்தனை இது மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டுக்காங்க. கார்டினல்ஸ்னா என்ன அர்த்தம், இது மாதிரி மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டுக்காங்க. அப்ப என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றாங்க, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எந்த வேல்யூ போட்டாலும் அதுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட், சாரி ஜி ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் மைனஸ் இசட்னு எடுத்துக்கலாமா, எஃப் ஆஃப் இசட் மைனஸ் இசட். இப்போ ஜி ஆஃப் 1/2 வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் 1/2 மைனஸ் 1/2. எஃப் ஆஃப் 1/2 வேல்யூ எவ்வளவு, 1/2. அப்போ 1 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. சரியா, அதே மாதிரி ஜி ஆஃப் 1/4 வேல்யூ என்ன வரும், அப்ப எஃப் ஆஃப் 1/4 மைனஸ் 1/4. அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1/4 வந்து எவ்வளவு, 1/4. அப்போ 1/4 மைனஸ் 1/4 எவ்வளவு, 0. அப்ப உங்களுக்கு இங்கேயும் 0. அப்ப என்ன ஆகும்னா இந்த எல்லா பாயிண்ட்லயுமே 0வா இருக்கும். அப்ப ஜி ஆஃப் 1/2n விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து புதுசா ஒரு செட் கிரியேட் பண்றேன். என்ன செட்னா, சப்போஸ் வந்து ஒரு எஸ் இருக்கு, ஒரு டீன்னு ஒரு செட் கிரியேட் பண்றேன். அதுல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 1/2 1/4 1/6 போயிட்டே இருக்கு. சரிங்களா, போயிட்டே இருக்கா. அப்ப ஜி ஆஃப் g of z equal to 0 for all z belongs to t. கரெக்டா, அப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட்டுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்லயும் 0 ஆகி, அப்ப அதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருந்து, அந்த லிமிட் பாயிண்ட் உங்க டொமைன்ல இருந்துச்சுன்னா, சரிங்களா, அப்ப இந்த இந்த செட்ல வந்து ஒரு லிமிட் பாயிண்ட், இந்த செட்ல வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் என்ன அர்த்தம், 1/2 என்ன எடுத்துக்கோங்க, சீக்வன்ஸா எடுத்துக்கோங்க, லிமிட் இன்டென்சிட்டி அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும், 1/∞ which is equal to 0. இப்போ இந்த 0 உங்களோட டொமைன்ல இருந்தா, டொமைன் என்னது, இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னன்னு பார்க்கணும். அப்ப ஜியோட டொமைன் என்ன, எஃபோட டொமைன் என்னவோ அதான் ஜியோட டொமைன். சரிங்களா, அப்ப எஃபோட டொமைன் என்ன, அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த டிபிஏ ஓப்பன் டிஸ்க் அண்ட் ஹச் ஆஃப் டிபிஏ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹோலியோமார்பிக் ஃபங்க்ஷன் ஆன் இட். ஆன் இட் என்ன அர்த்தம், அதான் டொமைன். அப்ப டொமைனுங்கிறது இங்க என்ன அப்படின்னா ஓப்பன் டிஸ்க். சரிங்களா, ஓப்பன் டிஸ்க். அப்போ ஓப்பன் டிஸ்க்ன்றப்ப ஓப்பன் டிஸ்க்னாலே நம்ம சென்டர்ல இருந்து பார்ப்போம். அப்ப சென்டர்ல இருந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு வேர்டு சேர்த்துக்கோங்க, யூனிட் ஓப்பன் டிஸ்க். யூனிட் ஓப்பன் டிஸ்க். சரிங்களா, யூனிட் ஓப்பன் டிஸ்க். நான் கொஸ்டின்ல மாத்திட்டேன், பார்த்துக்கோங்க. யூனிட் ஓப்பன் டிஸ்க். அப்ப யூனிட் ஓப்பன் டிஸ்க்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உங்களுக்கு இப்படி கிடைச்சிருமா. அப்ப இதுக்குள்ள 0ன்ற பாயிண்ட் உள்ள இருக்குல்ல, அப்ப ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகுது, அந்த பாயிண்ட் நம்மளோட ஒரிஜினல் டொமைன்லேயே இருக்கு. அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும், 0 ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் யூனிக்னஸ் தியரம் சொல்லுது. அப்படிங்கிறது என்ன சொல்லுது, யூனிக்னஸ் தியரம் சொல்லுது. அப்ப g of z equal to 0 for all z belongs to d. அப்ப g of z என்னது, f of z minus z equal to 0 ன்னு அர்த்தம். That implies f of z equal to z. அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா f of z equal to z மட்டும்தான். யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்லுது, ஒரு ஃபங்க்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுது. சரிங்களா, அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1.
நீங்க கொஸ்டின்ல பாத்துக்கோங்க. 8வது கொஸ்டின் வந்து நான் ஓப்பன் யூனிட் டிஸ்க்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓப்பன் யூனிட் டிஸ்க்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஒரு லிமிட் பாயிண்ட் கிடைக்குது. அந்த லிமிட் பாயிண்ட் நம்மளோட டொமைன்ல இருக்கு. அதே அந்த சீக்வன்ஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் ஃபங்க்ஷன் 0 ஆகுது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு யூனிக் ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் யூனிக்னஸ் தியரம் சொல்லுது. இது என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ல இது வரைக்கும் பிஜிஎஃப்ல கேட்டதில்லை. மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு ப்ராப்ளம் ஓரியன்டா. அடுத்து ஃபார் த ஃபங்க்ஷன் z equal to 0 இஸ், இது எந்த புக்ல எடுத்தது? இது வந்து இது வந்து ஜென்ரலா எடுத்த கொஸ்டின் தான். இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ணிடலாம். லிமிட் z → 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஆகும்? லிமிட் z → 0 போட்டா என்ன ஆகும்? அல்லது எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. 1 minus z by 1 factorial z square by 2 factorial மைனஸ் பிளஸ் மாறி மாறி வரப்போகுது டிவைட் பை z வரப்போகுது. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆயிரும்? z by 1 factorial z square by மைனஸ் z square by 2 factorial பிளஸ் அப்படின்னு மாறி மாறி போகும் டிவைட் பை z வரும். அப்ப இந்த z எல்லாத்தையும் அடி ஆயிடுச்சுன்னா z வந்து பைலே இருக்காது. அப்ப இது என்னது? ஒரு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அடுத்து சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் tan z. tan z என்னது? sin z by cos z. அப்ப சிங்குலாரிட்டி ஆஃப் tan z cos z எப்போ 0 ஆகுதுன்னு பார்த்தா போதும். சரிங்களா? இது வந்து ஆர்வம் சார் புக்ல பேஜ் நம்பர் 102. பேஜ் நம்பர் 102. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா 5/2ல மட்டும்தான் அதோட ஆன்சர் என்ன ஆகும்? 0 ஆகும். அதோட நீங்க n பை ஆட் பண்ணிக்கோங்க. n இஸ் இன்டீஜர். ஆட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு 0 ஆகும். அடுத்தது z equal to 0ங்கிறது இதுல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரிமூவலா போலா என்ன கேட்குறாங்க. நீங்க 0 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயும் 0 கீழேயும் 0 வரும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணலாம். அப்படின்னா இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணியும் நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இது எங்க இருக்குன்னா ஆர்வம் சார் புக்ல பேஜ் நம்பர் 206. ஆர்வம் சார் புக்ல பேஜ் நம்பர் 206. ஓகே, இந்த சம்ம நம்ம அப்படியே டைரக்டாவே செஞ்சிடலாம். சரிங்களா? நியூ பேஜ் ஆல்ரெடி நியூ பேஜ் இருக்குல்ல, நியூ பேஜ்ல செஞ்சிருவோம். என்ன கொஸ்டின்? f of z equal to z by e power z minus 1. ஸோ நீங்க லிமிட் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? மேலேயும் 0 கீழே 1 மைனஸ் 1 0. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல வருது. இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் பொதுவாக சொல்லியிருக்கேன், எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? அப்போ e power z minus 1 முதல் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 plus z by 1 factorial z square by 2 factorial plus dot 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 minus 1. ஸோ இந்த மைனஸ் ஒன்று என்ன ஆயிரும்? இந்த பிளஸ் ஒன்று கேன்சல். அப்போ எப்போ z உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? z by 1 factorial plus z square by 2 factorial இப்படி வரப்போகுது. ஸோ இது வந்து அகைன் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு z காமனா வெளியே எடுத்துக்கலாம். அப்போ z காமனா எடுத்தா 1 by 1 factorial z by 2 factorial இப்படி வரப்போகுது. அப்போ இதை அடிச்சு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்போ லிமிட் z tends to 0 f of z. அதோட வேல்யூ என்ன வரும் பார்த்தா மேல 1 கீழே 1 by 1 ஃபேக்டோரியல் ரிமைனிங் எல்லா டேர்மும் 0 0 0 0. அப்ப என்ன வரப்போகுது? 1 by 1 is equal to 1 which is not equal to which is a finite value which is finite. ஃபைனைட்டா இருக்கனால இது என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஃபைனைட்டா இருந்தா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. சரியா? அப்போ ஆன்சர் என்ன? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 84th கொஸ்டின் வந்து ஆர்மி சார் புக்ல வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். சரிங்களா? ஆர்மி சார் புக்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 207. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்கோம். இதுல வந்து இது வந்து நமக்கு சிங்குலர் பாயிண்டே கிடையாது. நமக்கு சிங்குலர் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. அப்ப z plus 2i is equal to 0. அப்ப z equal to minus 4. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப சிங்குலர் பாயிண்ட்ங்கிறது மைனஸ் 4. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இந்த ஃபங்க்ஷன் f of z equal to e power z. இந்த கொஸ்டின் எங்க எடுத்துருக்கோம் அப்படின்னா பொன்னுசாமி புக்ல பேஜ் நம்பர் 300. நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் மேலேயே கேட்டிருந்தேன். அப்ப இது z equal to infinity பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? e power 1 by z பார்க்கணும். அப்ப e power 1 by z பார்க்கும்போது z equal to 0 பார்க்கணும். z equal to 0 பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஆன்சர் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. சரிங்களா? ரெண்டு புக்ல இருந்து எடுத்ததுனால ஒரே விஷயம் இந்த வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இது என்னது? ஸ்வாஸ் பிக்லமால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸ்வாஸ் பிக்லமால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இன்இக்வாலிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னா மெட்டீரியல்ல வந்து பேஜ் நம்பர்
29ல இருக்கு, கடைசி பேஜ்ல இருக்கு. சரிங்களா? அதுல இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேல வந்து 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயரா இருக்கணும், கீழே வந்து 1 பை மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது 87 என்ன கொடுக்குறாங்க? P of z equal to the polynomial P of z equal to 0 where P of z the polynomial of degree greater than 0 must have a root. இதுக்கு தான் மனப்பாடம் வச்சுக்கணும். பார்த்தீங்களா? எனக்கு எப்படி டக்குன்னு அதுவா வருது பாருங்க. ஏன்னா மனப்பாடம் வச்சுக்கணும். இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இதுக்கு நீங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் எழுதினீங்க, இந்த விஷயம் கரெக்டா போட்டுடலாம், இல்லைன்னா குழப்பிடும். சரிங்களா? இது வந்து எங்க எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆர்வம் புக்ல, சரி, அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 122. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 122. அடுத்தது இது வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கேட்ட கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? மாடலஸ் போட்டு நான் செக் பண்ணி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? காஸ் ஜெட் வந்து எப்போ பவுண்டடா இருக்கும், ரியலா இருந்தா மட்டும் தான் பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. மெட்டீரியல் இருக்குல்ல அந்த கொஸ்டின், ரீஸ்டார் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மாடலஸ் இருக்கணும். இப்போ மாடலஸ் இருக்கும்போது காஸ் ஜெட் வந்து எப்போ பவுண்டடா இருக்கும்னா அந்த இசட்டுங்கிறது ஒரு ரியல் நம்பரா இருந்தால் தான் பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ரியல்ல பவுண்டடா இருந்தால் என்ன ஆகும்? லெஸ் ஈக்குவல் டு 1 பை n ஸ்கொயர்னு வரும். அப்போ இது வந்து கன்வர்ஜென்ட். இது கன்வர்ஜென்ட்னால ஆட்டோமேட்டிக் எதுவும் கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல ஈஸ்டார் சென்ஸ் தியரம் படி. இது வந்து மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? அடுத்து 89 கேட்டிருக்கோம். சிங்குலாரிட்டிஸ் கேட்டிருக்கோம். சிங்குலாரிட்டிஸ் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறது ஈக்குவல் டு 0 போட்டணும். அப்போ என்ன? z ஈக்குவல் டு 0, அப்புறம் a ஸ்கொயர் 4 இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3y. அப்போ ஆன்சர் வந்து டி. இது எங்கன்னா பொன்னுசாமி புக்ல பேஜ் நம்பர் 300. சரிங்களா? அடுத்தது வந்து மெட்டீரியல் கொஸ்டின் தான். சரிங்களா? மெட்டீரியல் கொஸ்டின் தான். ஓகே, இது என்னது? எஃப் அனாலிட்டிக்கா இருந்தா ஐஎஃப்பும் மைனஸ் ஐஎஃப்பும் ஒரே நேரத்தில் அனாலிட்டிக்கா இருக்கும். சரிங்களா? எஃப் அனாலிட்டிக்கா இருந்தா ஐஎஃப்பும் மைனஸ் ஐஎஃப்பும் எப்பயுமே அனாலிட்டிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு மெட்டீரியல் இருக்க ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. இது வரைக்கும் நான் எல்லா கொஸ்டினும் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல புக்ல பார்த்துட்டு புரியல அப்படின்னா நம்ம குரூப்ல போட்டு விடுங்க, திரும்ப அதை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.